இந்த நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலே அன்பு மகள் மேல் செலுத்தப்படுகிற அந்த அபிஷேக தைலம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:13 வாசித்தோம். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். இந்த நாள் முதல் அன்பு மகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருப்பார். ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது அநேகர் சொஸ்தமடைவார்கள், அநேகர் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் தைரியம் கொடுத்துவார்கள், அநேகருக்கு தலைவராய் மாற்றுவார். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 20 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்த அன்பு மகளை இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணும் பொழுது அவள் வேறு மனுஷியாய் மாறி சொல்லப்பட்ட 5 மேன்மையான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சிரசின் மேல் வந்து தங்கி இருப்பார். அவர்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தப்படுத்தப்படும். அவள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். ஆசாரிய ஊழியம் செய்வார்கள். அநேகரை விடுதலை ஆக்குவார்கள், அநேகரை விடுதலை ஆக்குவார்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாய் சொன்ன வார்த்தையின்படியாய் அவருடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகமானது வேதத்தின் கருகலான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த அபிஷேகம் உண்டாகும்படி அப்படியே நம்முடைய கரங்களை நீட்டி அப்படியே ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஓ ரபஷந்தரலபதிரி விகமதரலபலப உடராதி அந்திரமி மமந்தரோ சௌதரலபதிரி விகபப்தரலபதிரி விலபலப ஓ சகாத்தி அந்தரலபதிரி விலபலப. என் மகளே, நீ புடமிடப்பட்டாய், பொன்னை போல் அல்ல. நீ புடமிடப்பட்டாய், வெள்ளியை போல் அல்ல. என் வார்த்தைகள் உன்னை புடமிட்டது, அது உனக்கு வாழ்க்கையாய் மாறிற்று. நீ புடமிடப்பட்டபடியினாலே பொன்னாய் விளங்குகிறாய். நீ துளக்கப்பட்ட அம்பாய், நீ துளக்கப்பட்ட அம்பாய், கூர்மையாக்கப்பட்டதான வில்லாய். நான் உன்னை மாற்றி இருக்கிறேன், நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்துக்கும் நான் படிப்பித்திருக்கிறேன். எதற்காக? நீ ஜெயிக்கிறவளாயிருக்கும்படி, நீ ஜெயிக்கிறவளாயிருக்கும்படி. நீ தோற்று போனவள் என்று மனிதர்கள் பேசலாம், மாம்சமானவர்கள் பேசலாம், நெருக்கமானவர்கள் பேசலாம், நெருங்கினவர்கள் பேசலாம். ஆனால் நீ ஜெயிக்கிறவள். ஜெயத்தின் மேல் ஜெயம் பெருகும்படி ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை உன் சிரசின் மேல் நான் வைத்து வைத்தேன். உன் சிரசின் மேல் நான் வைத்து வைத்தேன். ரகரமமலந்து ரகபலதரலபா ரெதே ரேகே மேரே மோஷே கோரபலதரலபா
நீ நொறுக்கப்பட்ட பாத்திரம். எதற்காக? நொறுக்கப்பட்ட அநேகரை கட்டி எழுப்பும்படியாக, உடைக்கப்பட்ட பாத்திரங்களை உருவாக்கும்படியாக, உடைக்கப்பட்ட பாத்திரங்களை உருவாக்கும்படி. ரெக்கே ஹெங்கே ரெமே சந்தே மமாக்கோ பேரபா சந்தே ரிலிபி சௌதா ரமக்கந்தரலபா. உருக்குலைந்திருக்கிறவைகளை கூட, உலர்ந்த எலும்புகளை கூட மகா பெரிய சேனையாய் நிறுத்தும்படி நான் உன்னை அபிஷேகித்தேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ரிபலமங்கந்தோரோ ரிக்கிலிமி சந்தரமக்கல்லதரலபா மகந்துரு லிபி அபலக்கரலபலபா. உடைய கரமுடைய மகளோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே செபி பேராயம் என கொடுத்த அதிகாரத்தின்படியும், இந்திய அரசாங்கம் என கொடுத்த அங்கீகாரத்தின்படியும், பரலோக தேவன் என கொடுத்த அதிகாரத்தின்படியும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன்னை அபிஷேகம் பண்ணி வேறு பிரிக்கிறேன். ஒரு அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு. ரீ கே ரே போ ரே பா மரகோ சந்தே ரேபே கலத ரலபா சந்த ரப கோரபலபலபா. நாமத்திலே ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி வேறு பிரிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய செபி பேராயத்தின் சார்பாய் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த கரங்களை கொடுத்து எங்களுடைய பரிசுத்த குடும்பத்திற்கு வரவேற்கிறேன். மே காட் ரிச்லி bless you. இப்பொழுது அருமையான மகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த சாக்கிரமந்துகளை செய்யத்தக்கதாக, கர்த்தருடைய பரிசுத்த சபைக்குரியதான சாக்கிரமந்துகளை செய்யத்தக்கதான அபிஷேகத்திற்கான அங்கீகாரத்தை அருமையான மகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டலாம். இந்த நாள் முதல் அருமையான மகள் பியூலா, இந்த நாள் முதல் பாஸ்டர் அண்ட் ரெவரண்ட் பியூலா என்று அழைக்கப்படுகிறார்கள். செபி பேராயத்தின் சார்பாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. அப்படியே ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல அபிஷேக ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அன்பு மகள் கலங்கரை விளக்காக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, அநேகருக்கு முன்பதாக பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபையின் நன்மையும் நம் அனைவரோடு விசேஷமாய் அருமையான போதகரோடும் அருமையான குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It's been 20 years at the ஸ்டேஜில் எஸ்பாக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சு 20 வருஷமாக இருக்குதுன்னு இன்றைக்கி கொண்டாடுறோம். அதே மாதிரி பாஸ்டர் பியூலா, ரெவரண்ட் பியூலான்னு கூப்பிட்ற தீபம் இந்த ஒரு ஓரியன்டேஷனோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சர்ச்சில் 20 வருஷம் அத்தை நம்ம எல்லோரையும் தோளில் தாங்கி இந்த சர்ச்சை தாங்கி வந்திருக்காங்க. அதில் வளர்ந்த 2 கொயர் டீம் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் கொயர் டீம் அண்ட் செகண்ட் கொயர் டீம். எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தான் எங்களை வளர்த்து பெரிய ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு உதவி பண்ணீங்க. அதே மாதிரி அத்தையோட லீடர்ஷிப்பில் போனோம். இந்த நேரத்துலையும் ஃபர்ஸ்ட் கொயர் டீம்லேருந்து அத்தையை பற்றி பேசுகிறதுக்கு கிரேண்டக்காவை கூப்பிட்டுக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த இடத்துல நிறுத்தினதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தேவன் என்னை தாயின் கருவின் முன்பாகவே இந்த இடத்துல என்னை தெரிந்து கொண்டார். பிறந்ததிலிருந்து சிறு குழந்தையாக இருந்தேன். அந்தோனி பாஸ்டர் இருந்த போதும் நாங்கள் அந்த கொயரில் இருந்தோம். அதுக்கப்புறம் பியூலத்தை எங்களை ஒரு மேய்ப்பன் மந்தையை மேய்க்கிறது போல் கிருபையாக எங்களை நடத்தி வந்தாங்க. சிறு வயதில் எங்களுக்கு அதற்கேற்ற ஞானத்தை கொடுத்து இப்படி தான் இந்த பாதையில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. வாலிபர்களானோம். வாலிபத்திலையும் எங்களுக்கு வாலிபத்திற்கு ஏற்ற ஞானத்தையும் அதற்கு ஏற்ற பாதையும் காமிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாகவும் இருந்து எங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்தாங்க. திருமணத்துலேயும் எங்களோடு இருந்து அதற்கேற்ற பாதையில் அதில் அதிகமான கரடுமுரடான பாதைகள், அதிகமான பாரங்கள், கவலைகள் எல்லாம் இருந்த போதிலும் அந்த பாதையிலையும் நடந்து வருவதற்கு ஏற்ற ஞானத்தையும் அதற்கேற்ற ஆலோசனையும் எங்களுக்கு கொடுத்து அதுலேயும் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் நடந்து வந்திருக்கோம், அந்த பாதையில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாயாகி எங்கள் பியூலத்தைக்காக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி, இருதயத்திலேருந்து ஆழத்துலேருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இப்படி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாயை சபைக்கு கொடுத்ததற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இருக்கிறோம். அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆண்டருக்கு தேவன் இந்த இடத்துல நிற்பாட்டினதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செகண்ட் கொயர்லேருந்து பாய்ஸில் ஒரு ஆள், கேர்ள்ஸில் ஒரு ஆள்னு கூப்பிடுறோம். அப்போ கேர்ள்ஸ் வந்து சிம்ரனக்கா வந்து a few words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பியூலாத்தை எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாம் தான், இன்னொரு மாம் மாதிரி தான். எங்களுக்கு வந்து இத்தனை நாள் நாங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் ரொம்ப திட்டாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல ஒரு அட்வைஸ் பண்ணி எங்களை இன்னும் வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வழியில் எங்களை வழிநடத்தி வராங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு காட் கிஃப்ட் தான். அவங்க வந்து எத்தனை பேர் நாங்கள் கொயரில் ஏறி நிற்க முடிச்சுட்டு எங்களை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. அவங்க ஒருத்தங்க தான் எங்களை என்கரேஜ் பண்ணி இதோட 3வது வருஷம் நாங்கள் பேரின்ப பெருநாள் பாட்டு பாட எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க மனசில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சு முகத்தோடையே இருப்பாங்க. அவங்கள பார்க்க முடிச்சுட்டு எங்களுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தான் நாங்கள் ஏஞ்சலிக் வாய்ஸ் எப்பவும் அவங்க கூடயே இருப்போம், அவங்கள விட்டு போக மாட்டோம். இப்போ பாய்ஸ் வந்து ஜானை கூப்பிட்றேன். a few words please. கர்த்தரை பசங்க மகிமையாக பியூலத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்து யாரையும் பார்ஷியலிட்டியாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து கோயிலில் இருக்க மாட்டேன்னு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிடும்போது பாய்ஸ் எல்லோரும் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் போனோம். அதே மாதிரி என்னென்னா அவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. நல்ல என்னைய நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாரையும். என்னென்னா யூத் கேம்பில் இருக்கும்போது நாங்கள் நிறைய தப்பு பண்ணுவோம், ஆனால் வந்து அதெல்லாம் கண்டுக்கிட்டு நாங்கள் எல்லா தப்பு பண்ணுவோம். பண்ணால் சிரிச்ச முகத்தை விட அன்பாக இருப்பாங்க. தேங்க்யூ பியூலத்தை. அதே மாதிரி அத்தை பார்த்து சொல்லணுன்னா இத்தனை வருஷம் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ அத்தை ஒரு வேர்டில் சொல்லணுன்னா அன்பானவங்க அப்படின்ற இதில் எல்லாருக்கும் இதில் ஓகே தான் இருப்பாங்க. அன்பானவங்கன்ற வார்த்தை அத்தை கொடுக்கலாம். சர்ச்சோட விசுவாசிலேருந்து நேற்று வந்தவங்க வரைக்கும் மூத்த இருக்கிறதுலே வயசுலேருந்து நேற்று பிறந்த பிள்ளைக்கு எல்லாட்டையும் பார்ஷாலிட்டி காட்டாமல் ஒரே அன்பாக ஒரே மாதிரி எல்லாருக்கும் சமமாக தான் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளை நேசிப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் அத்தை அந்த ஒரு அன்பு அப்படின்ற விஷயத்த அத்தைகிட்டேருந்து கற்றுக்கலாம். நாங்கள் கொயர் டீம் சின்ன பசங்க எல்லாருமே அந்த அன்பு அந்த இப்போ இது எல்லாத்தையும் அத்தைகிட்டேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். அதே மாதிரி இப்போது கேக் வெட்டுறதுக்கு செலிமனி இருக்குது. பாஸ்டம்மாவையும் முன்னாடி கூப்பிட்டு கேட்குறோம். கேக் வெட்டி முடித்த பிந்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.
இருக்கிறீங்க? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று இந்த 20 வருடம் ஊழியத்தில் அருமையான மகளை கர்த்தர் தாங்கி நடத்தினபடியினால கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கேக் கட்டிங்க அவங்க. ஹல்லேலூயா 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 நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே.
அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிரதேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிரதேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுக்க விரும்பலை. கர்த்தர் இந்த ஒரு நல்ல நாளை எனக்கு நியமித்து தந்ததற்காக நான் முதலாவது கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது குழந்தையிலிருந்து ஆண்டவர் என்னை அருமையாய் ஆசீர்வாதமாய் நல்ல ஒரு பெற்றோருக்கு கர்த்தர் கீழ்ப்படிந்து வளர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல போதகர் குடும்பம், ஆசீர்வாதமாக என்னை வளர்த்தாங்க. அதாவது 19 வயது வரைக்கும் ரொம்ப செல்லமாக தகப்பன் மடியில் வளர்ந்த பிள்ளை தான். ஆனால் என்னுடைய 14 வயதில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய ஊழியத்திற்காக என்னுடைய பலவீனத்தில் நான் ஹாஸ்பிட்டலில், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னுடைய ஐவி கலண்டு என்னுடைய ரத்தம்லாம் போனப்போ எனக்கு ஜீவன் தந்த, என்னை தட்டி எழுப்பி ஜீவன் தந்த அந்த தேவனுக்கு அந்த 14 வயதில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். 20 வயதில் என்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு சொன்னேன் பைபிள் காலேஜுக்கு போகிறேன்னு. எங்கள் அப்பா ரொம்ப அழுதாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னுடைய 2 சகோதரர்களும் இந்த ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊழியம் ரொம்ப கஷ்டம் உள்ளதுன்னு அவங்க ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சதுனால, என்னை செல்லமாக வளர்த்ததுனால இந்த ஊழியம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அந்த, அதாவது செய்ய வேண்டாம்னு என்கிட்ட சொன்னது கிடையாது, சபை ஊழியம் வேண்டாம். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் சின்ன வயசுலேருந்தே சிறு பிள்ளைங்க, அனாதை பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, பெரியவர்கள், அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவங்க, இவங்களெல்லாம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப சிறு வயதாக இருக்கும்போது இருந்துச்சு. எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலத்தில் எல்லா பெரியவங்ககிட்டையும் சொல்லுவேன். இப்போ அவங்க முதிர் வயதில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, நான் எப்படியாவது வளர்ந்து ஒரு நாள் நான் அமெரிக்காவுக்கு போவேன், எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹோம் கட்டி தருவேன், நீங்கள் ஹோமில் இருக்கணும், உங்களை சந்தோஷமாக நல்ல சாப்பாடு தந்து உங்களை பராமரிப்பேன் அப்படி நிறைய சின்ன பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்தேன். ஆனால் 20 வயதில் ஊழியத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா ரொம்ப ஒரு குழந்தைய போல் அழுதாங்க. என்னை ஹாஸ்டல் போடும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் தான் 19 வயசு வரைக்கும் நான் படுத்திருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது. அப்படி அதனால் எங்கேயுமே போகிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க, வெளியில் கூட போகிறதுக்கு அந்த நைட்டு வந்துடுவாங்க. ஏன்னா என் மேலே வச்சுருந்த பிரியம். 20 வயசில் நான் ஊழியத்திற்கு அந்த பைபிள் காலேஜுக்கு கேரளாவுக்கு நான் கடந்து சென்றேன். 4 ஆண்டுகள் அங்கே கர்த்தர் என்னை உருவாக்கினார். 19 வயதில் உருவாக்காத முடியாத ஒன்றை 4 வருடத்தில் கர்த்தர் என்னை உருவாக்கினார். அந்த அதாவது நான் பைபிள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தில் நிற்பதற்கு, அதாவது ஊழியம்னா என்னன்னு தெரியாமல் தான் நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். ஆனால் ஊழியம்னா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த 4 ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நான் நிற்பதற்கு பல பிரச்சனைகளில், பல போராட்டங்களில், கஷ்டங்களை, என்னைக்கு நான் ஊழியத்துக்கு கால் எடுத்து வச்சனோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்களை அனுபவித்தேன். செல்லமாக வளர்ந்துருந்தேன் நான், ஆனால் பல கஷ்டங்கள்னால்
வெளியில் சொல்ல முடியாத நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்லுகிறேன். ரொம்ப கஷ்டம் அனுபவித்தேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் என்னை உருவாக்கினதை நான் பார்த்தேன், என்னை பலப்படுத்தினதை பார்த்தேன், எனக்கு தைரியம் தந்ததை பார்த்தேன், என்னை நடக்க வைத்ததை நான் பார்த்தேன். நான் அதாவது முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் என் கரம் பிடிச்சி ஒரு தகப்பனை போல் என்னை நடத்தி வந்ததை பார்த்தேன். 20 வயதுலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பைபிள் காலேஜ் போயிருக்கப்போ இனி எந்த ஒரு காரியமும் எங்கள் அப்பாட்ட நான் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்ன பிரச்சனைனாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போக மாட்டேன், உங்ககிட்ட தான் வருவேன். இனி எந்த மனுஷனுக்கு முன்னால் அழமாட்டேன், உங்களுக்கு முன்னால் நான் அழுவேன் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு அந்த தீர்மானம் எடுத்தனோ அதுபடி இந்த 40 ஆண்டுகள் என்ன, அதாவது 40 வயது ஆகிறது எனக்கு, இந்த 20 ஆண்டுகளும் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கும் மனுஷனை அல்ல கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதனால் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு, அதாவது உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக என் தேவனை துதிக்கிறேன். ரொம்ப தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார், பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். சகிக்கிற இருதயத்தை கர்த்தர் தந்தார், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பல பாடுகளை, நெருக்கங்களை, தேவைகளை சகிக்கும்படியாய் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சகிக்கும்படியான தேவனுடைய கிருபையை, பல நிந்தனைகளை, போராட்டங்களை சகிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். 2008 நான் கிராஜுவேஷன் வாங்கினேன். 2008 டிசம்பர் மாதம் ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே, ஜெபம் பண்ணபடியே ஆண்டவர் என்னை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு போனார். அங்கே ஒரு 10 மாதங்கள் அங்கே படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மறுபடியுமாய் இந்தியாவில் வந்து என்னுடைய தகப்பனோடு கொஞ்ச நாள் ஊழியம் செய்தேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜில் கர்த்தருடைய வேலைகளை செய்தேன். அதுக்கு பின்பாக காட் டிவியில் ஒரு 1.5 ஆண்டு காலம் கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் நான் எதை எதிர்பார்க்கலையோ அதை கர்த்தர் 2012ஆம் ஆண்டில் என்னுடைய கரத்தில் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையின் ஊழியத்தை என்னுடைய தகப்பன் மரித்த பின் பாஸ்டர் அவர்கள் எல்லாரும் வந்திருக்கப்போ 30ஆவது நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் இதே மாதிரி அவங்க ஆர்டைன் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணி டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க தான் இனி இவ்வளோ தான் பாஸ்டர் உங்களுக்குன்னு சொல்லி என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 2013 நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கொடுத்த குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்போவும் இந்த 12 ஆண்டுகள் சபையின் பொறுப்பெடுத்து 12 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 12 ஆண்டுகளும் கர்த்தரே முன்னின்று, நான் எப்போவுமே மனுஷ ஆலோசனை அல்ல, கர்த்தருடைய ஆலோசனையை நான் அதிகமாக கேட்கறது உண்டு. இரவில் அதிகமாய் நான் தூங்குறது கிடையாது. அதிகமாக ஆண்டோடைய சமூகத்தில் என்னுடைய வார்த்தைகள் இருக்காது, ஆனால் கண்ணீர் தான் என்னுடைய ஜெபமாகவே இருந்திருக்குது. நிறைய நேரத்தில் இந்த இடத்துல முன்பாக நிற்கிறதுக்கு முன்பாக, இந்த கீழே இந்த காணிக்க பெட்டிக்கு முன்பாக பல மணி நேரம் முழங்காலில் நின்று தான் இந்த இடத்துல நான் நிற்பேன். இதுக்கு மேலே ஏறதுக்கு தகுதியற்ற தான் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இதில் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் பல மணி நேரம் நான் போராடி நான் ஜெபித்து, ஒவ்வொரு இரவும் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்காக பாச சொன்னது போல் என் படிப்பையோ என்னுடைய பலத்தையும் நான் ஒரு நாள் கூட சார்ந்தது கிடையாது. கர்த்தருடைய பாதத்தை தான் அதிகமாக நான் பிடித்து கொண்டது உண்டு. ஒவ்வொரு நாளும் சொல்வேன், ஆண்டவரே எனக்கு குழந்தை போல் பேசுகிறதுக்கு தெரியாது. ஏன்னா நான் 19 வயசு வரைக்கும் நான் அதிகமாக மக்கள்கிட்ட பேசினது கிடையாது சபையில். ஆனால் என்னுடைய ஊழியமே அடுத்தது பேசுகிற ஊழியம் தான். நான் பேசுகிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தார், எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார். என்னை பரிசுத்த ஆவியான, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கட்டுப்பாட்டு என் ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறத என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். என்னை ஒவ்வொரு நேரமும் நான் சோர்ந்து போகிற நேரம், உடைக்கப்படுகிற எல்லா நேரங்களிலும் என்னை உருவாக்கினதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு, தைரியப்படுத்தினதை பார்க்க முடிஞ்சு. இரவில் கர்த்தருடைய சமூகத்தில் அழுவேன், காலையில் எழும்பி நிற்பேன், ஆலயத்தில் வருவேன். ஒரு நாள் கூட நான் துக்கமுகமாக அவனுடைய சமூகத்தில் நான் நின்றதே கிடையாது. சந்தோஷமாக தான் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய ஊழியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அதே போல் இரவு நம்ம தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும்,
நம்ம பெற்றோர் எப்போவுமே ஒரு டைம் வச்சுருக்கோம். அதுவும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பல நேரத்தில் 10:30 மணி, 11 மணி, 12 மணி, சில நேரம் 1 மணி நேரம், 1 மணிக்கெல்லாம் இரவு நேரத்தில் நானும் அம்மாவும் இல்லை நானும் ஷலோமையும் இந்த ஊழியங்களை முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் எந்த தீங்குகளும் பொல்லாப்பும் எங்களுக்கு அணுகாதபடி எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏமியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டானுச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார், அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறார், அவர்களை வளர்த்து வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து, தேவ வார்த்தை, என்னுடைய வார்த்தைன்னு சொல்லவே மாட்டேன், இது கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து இந்த மந்தையை கர்த்தர் நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 20 ஆண்டு காலம் என்னை நடத்தி வந்த அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அதிகமாக நேசித்த எல்லா குடும்பங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக, அம்மாவுக்காக நன்றி சொல்கிறேன். அதே போல் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க இந்த இடத்துல இல்லை, ஆனால் என்னை அதிகமாக நேசிக்கிறதுனால இதை நான் இப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த நேற்று தினத்தில் இதில் நிறையா தம்பிமாரெலாம் ஹெல்ப் பண்ணி அழகாக இதை நான் பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில், நான் ஒரு காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பிறந்த நாளும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியானதை கொண்டு வரும் இந்த ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து. ஆனால் இந்த பிறந்த நாள் வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறத நினச்சி கர்த்தரை துதிக்கிறேன். அதற்காக என் தேவாதி தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பாஸ்டர்கிட்ட இந்த ஆர்டினேஷன் கேட்டப்போ ஒரு தகப்பனை போல் நான் நிறைய நேரத்தில் ஒரு நேரம் கேட்டேன், இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டப்போ பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு தகப்பனை போல சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாருன்னா தைரியமாக இந்த ஊழியத்தை செய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையினால தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து விடுகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் பாஸ்டர் ஆண்டோ அவர்களுக்காக, கில்லம் அவர்களுக்காக, பழைய காயில் ஊழியங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உடன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஒரு அன்பான குடும்பத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய நோக்கமே தேவராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். கர்த்தரை முன் வைத்திருக்கிறேன், சிலுவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவன் பிரிகிறதற்குள்ளாக தேவனுக்காக ஏதாகிலும் இந்த பூமியில செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்காக இந்த பூமியில சரித்திரம் படைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறத நான் உறுதியாக இந்த அழைப்பை நான் இந்த நேரத்தில் இது தேவனே இதை செய்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்திற்காக எங்களோடு இணைந்து ஜெபித்து கொடுத்து தாங்கி வருகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரத்திலும் அருமையான போதகர் அவர்களுக்கு தகப்பனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவை பார்க்குறது மாதிரி இருக்குது. கர்த்தர் அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு செலுத்தின போதகருக்கும் அவங்களுடைய பலவீனத்திலும் அவங்களுக்கு நிறையா பிஸி ஸ்கெடியூல்லையும் இதை அவர்கள் முன்னின்று அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்வேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தையை முடிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.